இந்த ரோஸ் செடியில் இவ்வளோ பூக்கள் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. எப்போவும் 1, 2ன்னு தான் விட்டுட்ருக்கோம். இப்போ என்னமோ கொத்து கொத்தா விடுது. ஒருத்தங்க கேட்டாங்க, "நீங்க வந்து ஃபர்டிலைசர் என்ன யூஸ் பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் மோஸ்ட்லி டிஏபி தாங்க குடுப்பேன். பட் லாஸ்ட் 2 மந்த்ஸாக வந்து எதுவுமே குடுக்கல. ஜஸ்ட் இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு கிச்சனில் இருக்கிற வேஸ்ட்டஸ் தான் நான் வந்து செடிங்களுக்கு குடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி ரோஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒசூர்லேருந்து வாங்கிட்டு வந்த டயாந்தசிஸ் நினச்சேன் நான் இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அது வாட ஆரம்பிச்சிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்க எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் அதை காமிக்கிறேன். அதுக்கப்புறமா டேபிள் ரோஸும் வந்து நல்லாவே வந்து மொட்டு விட்டு பூவிட ஆரம்பிச்சிடுச்சு. எவ்வளோ தான் முட்டை கட் பண்ணி விட்டாலும் வந்துட்டே தான் இருக்குது இது. சரி வந்துட்டு போன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அப்புறமா இந்த ஒயிட் ஃபேரி ரோஸு இதுவுமே வந்து கொஞ்சம் இலைங்கெல்லாம் உதிர்ந்துட்டு இருக்குது. இப்போது பெங்களூரில் மழை வெயில் அப்படின்னு 2மே கலந்துட்டு வரதுனால ரோஸ் செடியெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரியே இருக்குது எனக்கு. பார்க்கணும், ஒரு எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணணும். இதுதாங்க டயாந்தசிஸு. அது இலைங்கெல்லாம் கீழேருந்தே அப்படியே ஒரு மாதிரியா எல்லோயிஷ் ஆகிட்டு ஒரு மாதிரியா வாடிட்டு வருது. எதனாலன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த இலையெல்லாம் வாடின இலையெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கும் ஒரு எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணணும். நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த டேபிள் ரோஸ் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிங்க. இந்த டேபிள் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஈரோட்லேருந்து வந்து 165 ருபீஸுக்கு 50 கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வாங்கினா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக வாங்கலாம். இன்றைக்கி பார்க்கலாம் இந்த டேபிள் ரோஸஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக வந்து பூத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து ஃபுல்லாக ப்ரொபகேட் பண்ணணுங்க. நல்லா பெருசாகிடுச்சு செடி. ஓகே, பாய் பாய்.